விடோடெட்ரா ஃபிஷ்க்கு ஏன் கலர் விடோன்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நிஜமாவே ஊசி மூலியமா கலர் ஏத்தி தான் விடோடெட்ராக்கு இந்த கலர்லாம் வந்துச்சோ? இப்ப வரைக்கும் நிறைய பேரு விடோடெட்ராக்கு ஆர்டிபிஷியலா கலர் இன்ஜெக்ட் பண்ணி தான் அதோட கலரை கொண்டு வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மைதான். சில வருஷத்துக்கு முன்னாடி கலர் இன்ஜெக்ட் பண்ணி தான் கலர் விடோடெட்ராக்கு கலரே கொண்டு வந்தாங்க. இப்ப அப்படி பண்றது கிடையாது. ஆனா இப்ப வரைக்கும் சில மீனுக்கு கலர் இன்ஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்ன மீன் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம பாக்குற கலர் கலரா இருக்கக்கூடிய கலர் விடோடெட்ரா இதுக்கு முன்னாடி வெறும் வெள்ளை கலர்லயும் சில மீன் வந்து கருப்பு கலர்ல கோடு போட்டும் இருந்துச்சு. நாட்கள் போக போக இந்த மீனோட விற்பனை குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. வேற ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறப்போதான் இந்த விடோடெட்ரால ஆர்டிபிஷியலா ஃப்ளோரசன்ட் இங்க சிரஞ்சு மூலியமா ஃபிஷோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணி கலர் விடோடெட்ராவை ப்ளூ, கிரீன், ரெட், எல்லோன்னு கலர் கலரா கொண்டு வந்தாங்க. விடோடெட்ரா கலர் இன்ஜெக்ட் பண்ணி அக்வாரியம் மார்க்கெட் குள்ள வர்றப்போ நாளுக்கு நாள் அதோட சேல்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. எந்த அளவுக்கு மார்க்கெட்ல அந்த சேல்ஸ் ரொம்ப அதிகமா போச்சோ அதே அளவுக்கு நாள் போக போக சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே வந்துச்சு. சேல்ஸ் டிராப் ஆனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் அந்த மீனோட உடம்புல கலர் இன்ஜெக்ட் பண்ணதுனால நாள் போக போக அந்த மீனோட கலர் வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மீன்கள் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம அடுத்து இறந்து போகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டிபிஷியலா கலர் இன்ஜெக்ட் பண்ணி மீனை கொடுமைப்படுத்தி அதை சாகடிக்கிறதுனால இந்த மீனை கலர் இன்ஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. கலர் விடோடெட்ரா அக்வாரியம் மார்க்கெட்ல நல்லா சேல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நல்லா கல்லாவும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கலர் விடோடெட்ராவை திரும்ப எப்படி மார்க்கெட் கொண்டு வருதுன்னு நம்ம ஆளுங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆர்டிபிஷியலா கலர் இன்ஜெக்ட் தானே பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க. ஆனா ஆர்டிபிஷியல் கலர்ல முக்கிய எடுக்கலாம்ல அப்படின்றதுக்காக விடோடெட்ராவை ஃப்ளோரசன்ட்ல முக்கி எடுத்து கலரை திரும்பவும் அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. முன்னாடி எப்படி கலர் விடோடெட்ரா சேல்ஸ் பண்ணி நல்லா கல்லா கட்டினாங்களோ அதே மாதிரி கலர் பாத் பண்ணி கலர் விடோவை நல்லா சேல்ஸ் ஆச்சு, நல்லா கல்லாவும் கட்டினாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து உனக்கு ஒரு பாயாசத்தை போடுறேன்னு எப்படி கலர் இன்ஜெக்ட் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி ஃபிஷ்ஷ நீங்க கலர் பாத் பண்ணி கொடுமைப்படுத்தி சாவடிக்கிறீங்கன்னு அதையும் பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு வழியே இல்லையான்னு யோசிக்கிறப்பதான் சயின்டிஸ்ட் சில விஷயத்த வந்து லேர்ன் பண்ணாரு. கடல் உயிரினத்துல சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஜொலிக்கும். அதாவது ஜெல்லி பிஷ், கோரல் இந்த மாதிரியான ஒரு உயிரினம்லாம் நேச்சுரலாவே ஜொலிக்கும். ரொம்ப நாள் ரிசர்ச்சுக்கு அப்புறம் நம்ம ஏன் ஜெல்லி பிஷோட ஜீனும் கோரலோட ஜீனும் எடுத்து விடோடெட்ரா டிஎன்ஏ கூட மெர்ஜ் பண்ணி பார்க்கலான்னு சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. சயின்டிஸ்ட் எல்லாம் திரும்ப ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் விடோடெட்ரா ஃபிஷ் பிரீடிங் பண்ணாங்க. ஃபீமேல் வயித்துல கரு உருவாகிற டைம்ல ஜெல்லி பிஷோட ஜீனும் அண்ட் கோரல் பிஷோட ஜீனும் எடுத்து விடோடெட்ரா அந்த கரு உருவாகிற டைம்ல அதோட டிஎன்ஏ கூட மெர்ஜ் பண்ணி விட்டாங்க. இப்போ நம்ம வந்து ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக விடோடெட்ரா எக்லே பண்ணி ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு வழியா எக்ல இருந்து ஃப்ரைஸ் எல்லாம் ஹேட்ச் ஆகி வருது. ஆனா ஹேட்ச் ஆகுற டைம்ல எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியல. ஹேட்ச் ஆகி 2வது நாள்ல ஃபிஷ்ஷோட பாடியில கலர் தெரியுது. ஒரு வழியா சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண மாதிரியே அவங்களோட ரிசல்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு பிங்க் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், பர்பிள் கலர்னு கலர் கலரா கலர் விடோவை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் சும்மாதான் இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், சும்மாதான் இருந்தாங்க. ஏன்னா இது ஜெனட்டிக்கா சேஞ்ச் பண்ணதுனால கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஜெனட்டிக்கா சேஞ்ச் பண்ணதுல இருந்து யாரும் கலர் இன்ஜெக்ட் பண்ணியோ கலர் பாத்திங் பண்ணியோ விடோடெட்ராவை சேல்ஸ் பண்றது கிடையாது. விடோடெட்ரா ஜெனட்டிக்கா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு ஃபிஷ்க்கு கலர் இன்ஜெக்ட் பண்ணி தான் இருக்காங்க. கலர் கிளாசி ஃபிஷ்க்கு இன்ஜெக்ட் பண்ண கலர் பாத்தீங்கன்னா டே பை டே கலர் வந்து ஃபேட் ஆகிட்டு தான் போகுது. சிக்காகி ஃபிஷ்ஷும் இறந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் ஏன் இப்ப வரைக்கும் அந்த கலர் கிளாசி ஃபிஷ்ஷை பேன் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. விடோடெட்ரா ஃபிஷ்க்கு ஏன் இப்போ கலரோட பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வரைக்கும் நிறைய பேரு கலர் விடோடெட்ராக்கு இன்ஜெக்ட் பண்ணி தான் கலர் கொண்டு வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நீங்க வேணாலும் விடோடெட்ரா ஃபிஷ்ஷை வாங்கி பிரீடிங் பண்ணி பாருங்க. அதுல இருந்து வர குட்டி கலரா தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அக்வாரியம் ஃபிஷஸ்ல இன்னும் நிறைய மர்மங்கள் அடங்கி இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.